Good afternoon, friends. First, we will Tamil Thai வார்த்தையோட தொடங்குவோம். ஆமாம் சார். நம்மளுடைய வெள்ளி விழா ஆண்டுக்கு நம்ம ப்ரொஃபஸரோடு நம்ம எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கிறோம். இப்போ நம்மளுடைய இந்த வருகை வந்து தலைமை உரையாற்றுவதற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் பாலசுப்ரமணியம் சார் அவர்களை பேச வைக்கிறேன். இந்த முன்னாள் மாணவர்கள் 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ரீயூனியன் டே கொண்டாடுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு நமக்கு அனுமதி அளித்த செக்ரட்டரி சார் அவர் அன்றைக்கி சொன்னோடனே அலுமினிஸ்னால் வார்த்தை சொல்லுங்க என்ன உண்டு அவங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அனுமதி அளித்த மேனேஜ்மெண்ட்டுக்கு செக்ரட்டரி சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட மாத்திரம் இல்லாமல் இதை மாதிரி இப்போ உள்ள மாணவர்கள்லாம் சேருவாங்களாங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. நான் அந்த காலத்தில் 25 வருஷம் கழித்து வந்திருக்கேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி பசங்க இல்லை. முன்னால் இருக்கக்கூடிய அளவில் பசங்கள் இல்லை. சமுதாயமும் மாறிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பசங்க இருக்காங்க. ஆனால் இறைவனுடைய வேண்டுதல் இறைவன்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுதல் இதை மாதிரி எல்லா பசங்களும் நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய சமுதாய ரீதியாக நிறைய சீரழிவுகள் ஆகிட்டு நம்ம காலேஜ் நடத்தி கொண்டு போகிறதே அவ்வளோ சங்கடமாக இருக்குது. நாளையெல்லாம் சேட்டை பண்ணுவாங்க, ஆனால் படிச்சிருவான். இப்போ சேட்டை தான் பண்ணால் படிக்கவே மாட்டேங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் பெர்சன்டேஜ் எம்டிடி இன்டூ காலேஜுங்கிறதெல்லாம் தாண்டி நான் பார்த்தீங்கன்னா சேவிஸ் காலேஜில் படித்தேன். நான் சார்ட்டு தான் ஃபுல்லாக படித்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா ஹீஸ் அ பிராண்டுன்னு மீன் பண்ணுது என்னென்னா அவங்க எம்டிடிங்கிறத தாண்டி அவங்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி தான் எஸ்எஸ்ஆர் நாங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணும்போது 2007 ஜூன் பேட்ச் நாங்கள். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். முதல்ல என்னோட ஆசிரியர்கள் அப்புறம் கேஎஸ்ஆர் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் உங்கள் பேட்ச் தான் 97-2000 பட் ராணியண்ணா காலேஜ். இதில் நிறைய பேர் டியூஷன்லேயும் தெரியும், கொஞ்சம் பேர். அனைவருக்கும் மதிய வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய மூத்த பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே 2005 to 2007 எம்காம் படித்தேன். இங்கே 2008 நான். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நான் டாக்டர் கே விஸ்வ சரோஜினி தேவி. நான் இங்கே உள்ள ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. நான் முத்துலட்சுமி கூட 2017 எனக்கு அப்பாயின்மெண்ட்டு. ஆக்சுவலாக நான் உங்களெல்லாம் விட ஒரு 10 இயர்ஸ் சீனியர் தான். நான் பிகாம் முடித்ததெல்லாம் 87, 89 ஓகேயா. அதனால் அதுக்கப்புறமா மதுரை யூனிவர்சிட்டியில் இங்கே பாபநாசம் காலேஜில் எம்காம், மதுரை யூனிவர்சிட்டியில் எம்ஃபில் அப்படிலாம் படித்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணலை. வணக்கம், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். வேலை போடுறது நிறைய விட பேசவே முடியல ஃப்ரீயாக, அதனால் தப்பாக அடைச்சிக்கங்க. நிறைய விட பேசணும், நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு தயவுசெய்து அட்மிஷன் கொடுங்க. என்னோடய பேர் ஜெயராஜ் சார். ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இப்போ எனக்கு காலேஜுக்கு பின்னாடி பாரதியார் நகர் அப்படின்னு, காலேஜுக்கு பின்னாடி பாரதியார் நகர் சுத்தமல்லி அது வழியே வருவேன். கேஎஸ்ஆர்டி டியூஷன் வந்திருப்பேன். அது மெயினாக ஒருத்தன் தொந்தரவு பண்ணி வரச்சு நான் பிரச்சனை விஷயத்துக்காக. இப்போ நான் ஒர்க் பண்ணுற சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன் சார். சென்னையில் 6 வருஷம் இருந்தேங்க. இப்போ பெங்களூர்லேருந்து சமீபமாக கோயம்புத்தூர் மூவ் பண்ணியிருக்கிறேன். ஒரு கேரியரோட ஆரம்பத்தில் மீடியாவில் இருந்தேன், சவுண்ட் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் பெங்களூர் போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரி இருந்தது. கொரோனாவுக்கு அப்புறம் இங்கே வந்தது. இப்போது குழந்தை ஒரு பையன் இருக்கிறாங்க, வீட்டில் ஒர்க் பண்ணல, 7th படிக்கிறாங்க சார். இதான் அப்படி இது. இப்போ கோயம்புத்தூர் 1 வருஷம் ஆச்சுங்க சார். கோயம்புத்தூர் ஐச்சிதங்கள் ஒரு விஷயம் ஆச்சு. இது அபவுட் பர்சனல் லைஃப். ஒரு சில விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். 2 நிமிஷம் வேகமாக பேசி முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த விஷயம் ஆரம்பித்த பொழுது இவ்வளோ பேர் வருவான்னு நினைக்கவே இல்லை. நான் துரை அப்பப்போ கால் பண்ணுவாப்பில், துரை பெரிய நன்றி, ஜெயராஜ் ஒன்றுமே நடக்க மாட்டாங்கடா, எப்படி நடக்க சொல்கிறேங்க. நானும் கேட்டுகிட்டே இருப்பேன், குரூப் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே கடற்கரை எல்லோரும் வந்தாங்க, கை கொடுத்தாங்க. ஒரு மாதத்துக்குள்ள இவ்வளோ அதிர்ஷ்டம் நடந்துச்சு. ஒரு 10-15 கான்டாக்டில் இருந்தாங்க. ரொம்ப பெரிய நன்றி. சில விஷயங்கள் சொல்லிக்க முடியும். 25 வருஷமாக சில விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ யூஸ் பண்ணி வச்சுறேன். கேட்க மறந்து ஒரு மன்னிப்பு இப்போ கேட்டுக்கிறேன். ஸோ தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய குழந்தைத்தனமாக இருந்திருக்கோம், நிறைய தொந்தரவு பண்ணியிருக்கிறோம்.
நமச்சிவாம் சார் கேஸ் தயவுசெய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இவன் நண்பர்களும் சேர்த்து ஏதோ நடந்திருக்கலாம். ஸோ மன்னிச்சிடுங்க ஏதாவது தெரியாமல் பண்ணியிருந்தா. இப்போ அப்புறம் இன்னொரு விஷயம், பண்ணி எல்லாரும் இந்த கூட்டத்தை வளர்றதுக்கு பாருங்க. இதோட போயிட்டு இது வாட்ஸ்அப் குரூப்னு ஆரம்பிக்கான். தயவுசெய்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு முக்கியமான பாயிண்ட், குரூப் ஆரம்பிக்கிறது குரூப் நடத்துறது ஒன்றும் இல்லை. இதில் என்ன செஞ்சான் பெருசானவன ஒன்று கட்சியை பற்றி போடுதான், அல்லது வேற இதெல்லாம் போடுதான். சண்டைகள் வந்துடுது, இதில் சண்டைகள் வந்துடுது. சிலவன் ஜோக்குன்னு ஒன்று போடுதான், நமக்கு படிக்க முடியாது, நம்ம ஜோக்கை பலாத்த காட்டணும்னா அடி வாங்குறவன். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பு நம்மளுடைய நட்பை பற்றி மட்டும் போடக்கூடியது. இன்னைக்கு எங்களுடைய எம்காம் கிளாஸ்மேட் வாட்ஸ்அப் குரூப்பில், பிகாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சண்டை வந்துருக்கு. ஒருத்தன் இந்த தாக்குதலை போட்டான், ஒருத்தன் இல்லைன்னா ஒருத்தன் இதுன்னா. இது எதுக்கு? நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, பிஜேபியோ டிஎம்பியோ பாரியோ யாரையுமே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இது எதுக்கு சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பானே? இதுக்கு ஒன்னே ஒன்று குட் மார்னிங் போடு, உனக்கு பிறந்த நாளா உன் பிள்ளைகளுக்கு பிறந்த நாளா வெட்டிங் இல்லையா வாழ்த்து. தயவு செய்து இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு உங்களுடைய பிரிவு